ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் இப்போ வந்து நல்லா சேஃபாக தான் இருக்கோம். இப்போதைக்கு எங்கள் ஊரில் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில் வெள்ளம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருமே டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம நேரில் பார்க்கல. அந்தளவுக்கு இப்போ வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில், தென்காசி இந்த 4 மாவட்டங்களையும் ரொம்ப மழைனாங்க. அதை வந்து அந்தளவுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சரியான மழை. நேற்று நைட்டு 2 மணிலேருந்து இப்போ இன்றைக்கி நைட்டு மணி 8 ஆயிடுச்சு. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பகல் ஃபுல்லாக மழை, நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை, இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு. இதனால் கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட எந்ததில் அப்படின்னா செல்ஃபோன் டார்ச் லைட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல குளங்கள் எல்லாம் திறந்து விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன்னா குளம் எல்லாமே உடஞ்சிருச்சு. மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி சேஃபாக இருங்க. இப்போ எங்கள் ஏரியாலையுமே குளங்கள் வந்து நிறைஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ சேஃபாக தான் இருக்கோம். நீங்கள் அதே மாதிரி சேஃபாக இருங்க. யாரும் மழை நேரங்களில் வயர் மின்சார வயர் அந்த மாதிரி இருக்கும், அதில் யாருமே கை வச்சிடாதீங்க. அதே மாதிரி தண்ணி வந்து தேவையில்லாமல் யாரும் அதிகபட்ச தேவைகள் இருந்தால் பெரியவங்க மட்டும் வெளியே போங்க. ஏன்னா எந்த இடங்களில் பள்ளம் இருக்கும், எந்த இடங்களில் வந்து கல்லுகள் இருக்குன்னு சொல்லி கற்கள் இருக்குன்னு தெரியாது. ஸோ தெரியாமல் போயிட்டு நம்ம அதில் வந்து கீழே விழுந்துட்டு காயங்கள் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து லீவ் தான் எல்லாருக்குமே, பள்ளி அண்ட் கல்லூரி விடுமுறையும் சொல்லியிருக்காங்க. அந்த விடுமுறையை வந்து எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் சேஃபாக இருங்க, வேறு எங்கேயும் போயிடாதீங்க. அதே மாதிரி எல்லாருமே செல்ஃபோன் இதுக்கு முன்னாடி சார்ஜ் கரண்ட் இருக்கும்போது போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். இல்லாதவங்க யார் வீட்லையாவது இன்வெர்ட்டர் கண்டிப்பாக பக்கத்துங்களில் வீடுகளில் இருக்கும். கொஞ்சம் கொடையை பிடிச்சிட்டு போய் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டு அர்ஜென்ட்டுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கோம். எங்கள் ஏரியாலையும் குளங்கள் உடஞ்சிருச்சு. ஆனால் பக்கத்தில் உள்ள ஏரியாக்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்கேயும் என்ன அப்படின்னா வெள்ளம் இது வந்து குளம் நிறைஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. அதனால் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள்லாம் சேஃபாக தான் இருக்கோம். என்னென்னா கரண்ட் இல்லை, தெரியும் உங்களுக்கு, இப்போ பேக்ரவுண்டே தெரியும். நல்ல ஒரு இருட்டில் செல்ஃபோன் டார்ச்சில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பேக்கில் பாருங்கள் தெரியும், இருட்டாக மழை எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். இருட்டில் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆக்சுவலி ரொம்பவே இருட்டாக இருக்குது, குகை மண்டலமாக இருக்குது. தண்ணி எல்லா இடத்துலையுமே தண்ணி ரொம்பவே இருக்குது. நல்லாவே கால் முட்டு அளவுக்கு தண்ணி வந்த மாதிரி அது பாட்டுக்கு தண்ணி போகுது. அதனால தேவையில்லாமல் யாரும் இதுங்காதீங்க. அத்தியாவசிய பொருட்கள், மெழுகு வத்திரி, பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பால், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பால் பவுட்ரு மாவு. ஏன்னா பால் வாங்கினா வந்து கெட்டு போயிடும். அது வந்து 6 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். அதனால் பால் மாவு இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுக்கிறவங்க வந்து சேவ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி குடிக்கிற தண்ணி அந்த மாதிரி இதெல்லாமே ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மழை இன்னும் எப்போ நிற்கும் தெரியல, இன்னும் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிக்கோங்க. நாங்களுமே சேஃபாக தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.